தற்போது அமைச்சுக்களிடம் உள்ள குறைந்த எரிபொருள் பாவனையை கொண்ட சுமார் 254 அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை மற்றும் அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்றதன் பின்னர் இந்த வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த சொகுசு வாகனங்களை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பாரிய தொகையினை செலவிட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வாகனங்களில் பெரும்பாலானவற்றை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது. புதிய நாடாளுமன்ற அமர்வுக்கு முன்னதாக அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும், இருப்பினும் இம்முறை அதற்கான அனுமதியை நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் 5 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.